எதுக்காக நீ கவலைப்படுற? எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு மட்டும் கிரெடிட் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறியா? அப்போ நீ தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நீ உழைக்கிற அப்படின்னா நீ மற்றவங்க கிட்ட இருந்து மாறுபட்டவன் ஆகுற. அப்போ எல்லாரும் தானே உழைக்கிறாங்க டெய்லி, நான் மட்டும் என்ன புதுசாவா பண்றேன் அப்படின்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது. நீ டெய்லி கடமைக்காகவும் சம்பளத்துக்காகவும் பண்றது வேலை. உன்னை உயர்த்த, உன் வாழ்க்கையை உயர்த்த டெய்லி சுயநலம் இல்லாம நீ பண்றது உழைப்பு. அன்றாடம் வேலை செய்யறவன் டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவான். தனக்கு பிடிச்சி உழைக்கிறவனை பாரு, அவன் எந்த கம்ப்ளைண்ட்டும் போட்டிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் மற்றவர்களில் இருந்து மாறுபட்டவன் என்று அறிந்தவன். நீ உண்மையா உழைக்கும் பொழுது உன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். பேச்சுக்கள் கம்மியாகும். உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் குறைந்து குறைந்து. திங்க் அபவுட் இட். இங்க பாரு, உழைப்பு சிறுசோ பெருசோ அதுதான் உன் அடையாளம். படிப்பா இருக்கலாம், உன்னுடைய வேலையா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இதுல இருந்து நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உலகமே உன்னை கவனிக்காத நாள்ல தான் உன் உள்ளம் உன்னை கவனிக்கும். அப்படி கவனிச்சா நீ திங்க் பண்ண ஆரம்பிப்ப. அப்படி திங்க் பண்ணா நீ என்ன பண்ணுவ? உழைக்க ஆரம்பிப்ப. எப்ப ஒரு விஷயத்த நீயா கிரியேட் பண்றியோ அப்பவே நீ உழைக்க ஆரம்பிச்சிட்ட. மற்றவர்கள்ல இருந்து மாறுபட ஆரம்பிச்சிட்ட. உன்னை வளர்ப்பதும் சிதைப்பதும் உன்னோட கைகள்ல தான் இருக்கு. ஒரு நாள் இந்த உலகம் உன் குரலை கேட்கும். அந்த நாளுக்கு முன்னாடி வரை நீ குரலை நிறுத்த கூடாது. இதைத்தான் வள்ளுவர், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். The only way to do great work is to love what you do. Thank you.